மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் தற்போது நிலவி வரும் ஒரு மழை, அதாவது குளிருடன் சேர்ந்த ஒரு மழைக்காலமாக அமைந்து வருகிறது. ஜனவரி மாதத்தில் வழக்கமாக அதாவது பருவம் தவறியே பெய்ய வேண்டிய மழை தற்போது பெய்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாகவே சொன்னது போல் அறுவடை பண்ணக்கூடிய விவசாயிகள் முன்கூட்டியே விவசாய பணிகளை செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் தற்போது மழைப்பொழிவானது பெரிய அளவு எதிர்பார்க்கப்படவில்லை. இருந்தாலும் மழைப்பொழிவானது பதிவாகி வருகிறது. ஒரு சாரல் தூறல் மிதமான மழை. அப்படி இருக்கும் பட்சத்திலே விவசாயிகளுக்கு நெல் அறுக்கும் சமயம் இதன் காரணமாக இப்போது அவர்களுக்கு மழை தேவையில்லை. இருந்த போதிலும் வங்கக்கடல், அதாவது குறிப்பாக இலங்கைக்கு திரிகோணமலைக்கு அருகாமையில் நிலவி வரும் காரணத்தினால் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, இதன் காரணமாக அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர் மற்றும் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதிகள், திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் வையம்பட்டி, திருச்சி, மணப்பாறை போன்ற பகுதிகள் மற்றும் விராலிமலை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், குறிப்பாக சொன்னால் அந்த ஆலங்குடி மற்றும் இலுப்பூர், பொன்னமராவதி போன்ற பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். விட்டு விட்டு சாரல் முதல் மிதமான மழை. இது ஒரு சுற்றும் மழையாக இருக்கும். அதாவது வெயிலின் தாக்கம் பெரிய அளவு இருக்காது. ஆனால் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதாவது உயர்மட்ட மேகங்கள் மேலே சூரியன் கதிர் விழும் காரணத்தினால் அதனால் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இந்த வெயில் பதிவாகிறது வானத்துக்கு மேலே. அதன் காரணமாக மழைப்பொழிவானது கொடுக்கக்கூடும். விட்டு விட்டு அவ்வப்போது பல இடங்களில் கொடுக்கக்கூடும். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம், தாயதுர்கம், சின்னசேலம், கர்சராபாளையம், சங்கரன் கோவில் மற்றும் சங்கரகோவில் போன்ற பகுதிகள் மற்றும் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி மற்றும் தொழுதூர், வேப்பூர் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நெய்வேலி போன்ற பகுதிகள் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம், காட்டு மன்னார் கோயில் போன்ற பகுதியில் மழைப்பொழிவானது விட்டு விட்டு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும், திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்துக்கு மழை எதிர்பார்த்துட்டு இருக்கார்கள். அவர்களுக்கும் இன்று நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். குறிப்பாக இந்த சுற்று மழைப்பொழிவானது நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு கனமழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக கோவில்பத்து மற்றும் வேளாங்கண்ணி, வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை முறை போன்ற பகுதியில் மழைப்பொழிவானது சற்று தீவிரமாக இருக்கக்கூடும். டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக அறுவடை பணிகள் அடுத்த 2 நாட்களுக்கு செய்ய வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மழைப்பொழிவானது தீவிரமாக இருக்கக்கூடும். அதாவது பகல் நேரத்தில் பெரிதளவு சாரல் தூறல் மிதமான மழை இருக்கக்கூடும். நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கனமழையானது விட்டு விட்டு பதிவாகக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவானது அடுத்த 2 தினங்களுக்கு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளுக்கு ஒதுக்கி அது மாவட்டத்தில் பல இடங்களில் ஒதுக்கி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஆத்தூர், காட்டுக்கோட்டா மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த தம்பம்பட்டி, கெங்கவெளி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வீரனூர் மற்றும் அயோத்தியாப்பட்டினம், வாழப்பாடி போன்ற பகுதிகள் மழைப்பொழிவானது விட்டு விட்டு கிடைக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அடுத்த 2 தினங்களுக்கு இருக்கக்கூடும். ஈரோடு மாவட்டத்திலும் பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளிலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அதாவது ஒதுக்கி மாவட்டம் முழுவதும் பரவலாக இருக்காது. ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கீழே தென் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தூத்துக்குடி போன்ற பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர், மதுரை போன்ற பகுதிகள்
பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கிவிடும். ஒரு சில இடங்களில் கனமழையும், ஓரிரு இடங்களில் சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வு கரையை கடந்த பிறகு பொங்கலுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறிய சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அது பெரிய அளவு மழைப்பொழிவானது கொடுக்காது. வேணால் அந்த மேகமூட்டத்துடன் வானிலையானது நிலவக்கூடும். இந்த மழைப்பொழிவானது அடுத்த 2 தினங்களுக்கு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை புதிய பார்வையில் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும்